ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 கொரியர் பண்ணோம். லோக்கல் ஆர்டர் ஒன்று, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4x3 வலைக்கு போகிற மேல் கயிறு 4x3. இது ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேலே வரும். மொத்தம் 7 பீஸ் இருக்குது. அப்படியே இந்த பாக்கெட்டு கொரியர் பண்ணணும். 3.75 கிலோ வருது. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன். இந்த வலை பார்த்திங்கன்னா மாமூலாக போகிறது தான். நம்ம 4 விரல் சைஸு 90 mm வரும். 0.16 500 வரும் இந்த வலையோட ரேட்டு. நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 அடி வரும். ஹைட் வந்து ஒரு 6 அடி வரும். கீழே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கயிறு போட்டு வச்சுருக்கும். மேலே வந்து சிங்கிள் கயிறு போட்டு 10 அடிக்கு ஒரு தக்க கட்டியிருக்கும். இந்த வலை வந்து 500 வரும். இதுவும் கொரியர் பண்ணணும். இந்த வலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். கண்ணோட சைஸ் பார்த்திங்கன்னா 95 mm. கண்ணோட சைஸு 95 mm. நரம்போட திக்னஸ்ஸு 0.18. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 கண்ணை வந்து 2ஆக கட் பண்ணிட்டோம். 25 கண்ணு மட்டும்தான் இது ஹைட்டு. ஒரு பெண்டல் வந்து 1 கிலோ 600 கிராம் வெயிட்டு அதில் கட் பண்ணி செஞ்சுருக்கோம் இந்த வலை. இது வந்து கொஞ்சம் கண்டைக்கெலாம் கொஞ்சம் தாங்கும். 1.8. ஜிலேபியும் கொஞ்சம் போடும் நல்லா. 1.6 விட கொஞ்சம் ஒரு 4 ஜிலேபி கம்மியாக தான் போடும். ஆனால் கண்டைக்கு கொஞ்சம் தாங்கும். கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்குற வெள்ளை கயிறு. இதுக்கு வந்து நூல் போட்டு கட்டியிருப்போம். 2 அடிக்கு ஒரு நூல் போட்டு கட்டியிருப்போம். மேலே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கயிறு, பட்நூல் டபுள் கயிறு போட்டு தக்கு கட்டியிருப்போம். டேப் வச்சுருப்போம். இந்த வலையோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2700 வரும். ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி அந்த அளவுக்கு வரும். நீளம் வந்து பார்த்திங்கன்னா 380 அடி. 2700 இந்த வலை ரேட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ கண்டெல்லாம் நல்லா மாட்டோம். ஒரு 3 ஜிலேபி 4 ஜிலேபி 1 கிலோ அந்த அளவுக்கு மாட்டோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்.